மகிஷாசுரன் என்னும் அரக்கனின் தங்கைதான் மகிஷி. இவளும் ஒரு அரக்கிதான். தேவலோகத்தையும் பூலோகத்தையும் ஆட்டி படைத்து கொண்டிருந்தாள். அத்துடன் தன் சகோதரன் மகிஷாசுரனின் அழிவுக்கு தேவர்களே காரணம் என கருதி அவர்களை பழிவாங்கும் முடிவு செய்தாள். அதற்கான சக்தியை பெறுவதற்காக பிரம்மாவை நோக்கி தவம் புரிந்தாள். பிரம்மா இவள் முன் தோன்றி வேண்டும் வரம் கேள் என்றார். சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்த புத்திரனால் அல்லாது வேறு யாராலும் எனக்கு மரணம் நேரிடக்கூடாது என வரம் கேட்டாள். கேட்ட வரம் கிடைத்தது. வரம் பெற்ற மகிஷி தேவலோகத்தில் தேவர்களையும் பூலோகத்தில் மக்களையும் மிகவும் மோசமாக கொடுமைப்படுத்தி வந்தாள். தேவர்கள் துயரம் தாங்காமல் பரமசிவனிடம் முறையிட்டனர். விஷ்ணுவின் அம்சமான மோகினி மூலம் சைவ வைஷ்ணவ ஜோதியாக ஐயப்பன் பூலோகத்தில் அவதரித்தார். பம்பா தீரத்தில் ஒரு குழந்தையாய் ஐயன் அழும் சமயத்தில் பாண்டிய மன்னனும் பந்தளத்து அரசனுமான ராஜசேகரன் குழந்தையில்லாத தனக்கு பகவானே அளித்ததாக எண்ணி அந்த குழந்தையை பந்தளம் கொண்டு வந்து ராணியிடம் கொடுத்து மகிழ்வித்தார். கழுத்தில் மணி இருந்ததால் மணிகண்டன் என்றும் ஐயப்பன் என்றும் பெயர் சூட்டினார். பகவானே வீட்டுக்கு குழந்தையாக வந்ததால் ராணியும் கருவுற்றாள். எல்லா லட்சணங்களுடன் கூடிய பாலகனும் பிறந்தான். அவனுக்கு ராஜராஜன் என்று பெயர் சூட்டினர். மணிகண்டனின் வருகையால் தான் தனக்கு எல்லா நலன்களும் ஏற்படுகிறது என்பதை புரிந்து கொண்ட ராஜசேகரன் மணிகண்டனுக்கு பட்டாபிஷேகம் செய்வதற்கு ஏற்பாடு செய்தார். இதை உணர்ந்த மந்திரி மணிகண்டன் ராஜாவானால் தனக்குள்ள செல்வாக்கும் வசதிகளும் போய்விடும் என்று எண்ணி மணிகண்டனை ஒழிக்க திட்டமிட்டார். ஆனால் அவர் எடுத்த முயற்சிகள் ஒன்று கூட பலிக்கவில்லை. பின் தனது சூழ்ச்சியால் புலிப்பால் கொண்டு வந்தால்தான் மகாராணிக்கு வந்துள்ள நோய் போகும் என்று அரண்மனை வைத்தியர்களை கொண்டு சொல்ல செய்கிறார். இது சூழ்ச்சி என்று தனக்கு நன்கு தெரிந்தும் மணிகண்டன் புலிப்பால் கொண்டு வர காட்டுக்கு செல்கிறான். காட்டில் ஐயப்பனின் வருகைக்காக காத்திருந்த தேவர்கள் பகவானை பொன்னம்பலம் மேட்டில் பூஜை செய்து மகிஷி என்னும் அரக்கியினால் படும் துயரத்தை கூறினார்கள். மணிகண்டன் தேவலோகம் சென்று மகிஷியை வென்று பூமிக்கு தள்ள மகிஷி அழுதா நதிக்கரையில் விழுந்தாள். மணிகண்டனும் மன்னிப்பதற்கு எதுவும் இல்லை, எல்லாம் லீலைகள் படி நடந்துள்ளன. நான் பூமியில் எதற்காக பிறந்தேனோ அந்த வேலை முடிந்துவிட்டது. இனி நான் தேவலோகம் செல்கிறேன் என்றான். மன்னன் பகவானே தாங்கள் எங்களுடன் இருந்ததன் அடையாளமாக உங்களுக்கு ஒரு கோவில் கட்ட நினைக்கிறோம். அதை எங்கு கட்ட வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றான். மணிகண்டன் ஒரு அம்பை எடுத்து எய்தினான். இந்த அம்பு எங்கு போய் விழுகிறதோ அங்கு கோயில் எழுப்புங்கள் என்றான். அந்த அம்பு சபரிமலையில் விழுந்தது. அங்கு 18 படிகளுடன் கிழக்கை நோக்கி தனக்கும் பக்கத்தில் மாளிகைப்புறத்தம்மனுக்கும் கோயில் கட்டும்படி கூறிவிட்டு மணிகண்டனாகிய ஐயப்பன் தேவலோகம் சென்றார். மணிகண்டன் கட்டளைப்படி அகத்திய முனிவரின் ஆலோசனையுடன் மன்னர் உறக்கமும் இன்றி தானே மேற்பார்வை செய்து சபரிமலையில் 18 படியோடு கூடிய அழகிய கோயிலை கட்டினார். ஆண்டுதோறும் லட்சோப லட்சம் மக்கள் ஜாதி மத பேதமின்றி மாலை அணிந்து 48 நாட்கள் கடும் விரதம் அனுசரித்து சபரிமலை வந்து புனித 18 படி ஏறி ஐயப்பன் அருள் பெற்று வருகின்றனர். ஆண்டுதோறும் மகர சங்கராந்தி தினத்தன்று ஐயப்பன் பக்தர்களுக்கு ஜோதி வடிவில் காட்சியளித்து அருள்பாலிக்கிறார். இப்படித்தான் சபரிமலையில் ஐயப்பனுக்கென கோயில் உருவானது.
இதனுடன் இன்னொரு கதையும் உள்ளது. வாபர் ஒரு இஸ்லாமியர் கொள்ளைக்காரராக இருந்தார். ஐயப்பன் கோவிலுக்கு செல்லும் வழியில் அவர் தன்னுடன் வந்த மக்களுக்கு கூடாரங்கள் அமைத்து கொடுத்து தங்க வைத்திருந்தார். கோயிலுக்கு வரும் பக்தர்களிடம் கொள்ளையடித்து அந்த பொருட்களை தன்னுடன் தங்கியவர்களுக்கு வழங்கி வந்தார். அரசர்களால் வாபரை பிடிக்க முடியவில்லை. எனவே அவர்கள் ஐயப்பனிடமே இது பற்றி முறையிட்டனர். ஒருமுறை ஐயப்பன் வாபரை காண சென்றார். குழந்தையாக இருந்த ஐயப்பன் வாபருக்கு எச்சரிக்கை விடுத்தார். என்னை காண வரும் பக்தர்களை துன்புறுத்தினால் உன்னை அழித்து விடுவேன் என்று கூறினார். இரக்க குணமுள்ள வாபர் சிறுவனான ஐயப்பனை பார்த்து, நீ என் குழந்தை போல இருக்கிறாய், உன்னை எப்படி நான் கொல்லுவேன்? என்னை நீ துன்புறுத்தாதே, போய்விடு என்றார். இதற்கெல்லாம் கலங்காத ஐயப்பன் வாபரை கொல்ல முயன்றார். உடனே வாபர் ஐயப்பனிடம், என்னை நீ கொன்றுவிட்டால் என்னை நம்பி இங்கு குடியிருக்கும் மக்களை என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டார். உடனே ஐயப்பன் அவர்களுக்கு வேண்டிய பொருட்களை கொடுத்து நல்லபடியாக வாழ வைக்கிறேன் என்றார். அதன்படி அந்த இடத்தில் ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டது. அத்துடன் எனது கோயிலுக்கு வரும் பக்தர்கள் உனது இடத்துக்கும் வருவார்கள். அவர்களை சோதித்த பின்பே நீ அவர்களை எனது மலைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். இதன்படி சரியாக விரதம் இருக்காதவர்கள், பிரம்மச்சாரியம் பூணாதவர்கள், இளம் பெண்கள் ஆகியோரை நீ இந்த இடத்திலே தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்றும் கட்டளையிட்டார். ஐயப்பனின் தாராள மனமறிந்த வாபர் ஐயப்பனின் சொல்படி இன்று வரை பக்தர்களை சோதித்து கொண்டிருப்பதாக நம்பப்படுகிறது. இந்த பள்ளிவாசலில் பக்தர்களுக்கு இப்போதும் திருநீறு தருகிறார்கள். இந்த விபூதி பூசிய பிறகுதான் சபரிமலைக்கு செல்வது வாடிக்கையாக இருந்து வருகிறது. பொதுவாக கடவுளை வழிபடுவதில் 2 முக்கியமான முறைகள் உண்டு. ஒன்று, எங்கும் எதிலும் இறைவன் இருக்கிறான் என நம்புவது. அனைத்தையும் தெய்வீகம் நிறைந்தவையாகவே பார்ப்பது. இரண்டாவது முறை, உலகில் இருப்பவை யாவும் கடவுளை என்று எண்ணுவது, எல்லாம் கடவுளை என நினைத்து வணங்குவது. இப்படித்தான் ஐயப்ப வழிபாட்டில் எல்லோரும் எல்லாமும் ஐயப்பனை என்று ஐதீகம் கடைபிடிக்கப்படுகிறது. அதனால்தான் ஐயப்ப பக்தர்கள் எல்லோரையும் அந்த ஐயப்பனாகவே பாவித்து சாமி சாமி என்று அழைக்கிறார்கள். விலங்கு, பறவை போன்றவற்றையும் கூட ஐயப்ப சாமியாகவே பாவிக்கிறார்கள். அப்படியே கூப்பிடுகிறார்கள். எல்லாம் தெய்வமை என்கிற போது உயர்ந்தவர், தாழ்ந்தவர், உள்ளவர், அற்றவர் என்பது உள்ளிட்ட எந்த பேதமும் பக்தர்களுக்கு இடையே இருக்காது. தெய்வத்தின் முன் அனைவரும் சமம் என்ற எண்ணம் நிலவும். இருமுடியில் இருக்கும் தேங்காய் என்பது நம் உடல், நெய் என்பது நம் ஆத்மா. தேங்காயில் நெய் நிரப்பி இருமுடியில் வைத்து படியேறி பகவானை தரிசனம் செய்து பின்னர் நம் குருசுவாமியின் கையால் அந்த தேங்காயை உடைத்து நெய் அபிஷேகம் செய்யும்போது நாம் பரமாத்மாவை நோக்கி ஒரு படி மேல் நோக்கி செல்கிறோம். இதுதான் நெய் தேங்காயின் தத்துவம். நெய் அபிஷேகம் செய்வதன் மகிமை மனித இதயத்தை தசை நார்கள் சூழ்ந்துள்ளதைப் போல நார்களால் சூழப்பட்ட தேங்காயை பக்தன் தேர்ந்தெடுக்கிறான். அவனது இதயத்தில் உள்ள களங்கமான எண்ணங்களை தேங்காயில் உள்ள நீருக்கு ஒப்பிடலாம். தேங்காயில் துவாரமிட்டு அதை வெளியேற்றி நவநீதம் என்னும் சுத்தமான எண்ணங்களை பசு நெய்யாக உள்ளே ஊற்றுகிறான். தேங்காயின் துளைகளை அடைத்து ஐயப்பனின் திருவடியை மனதில் நினைத்து தலையில் வைக்கிறான். பக்தியுடன் சரணம் கூடி சுமந்து செல்கிறான். நெய்யை ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்கிறான். அதாவது தனது உள்ளத்தில் உள்ள ஆழ்ந்த பக்தியை ஐயப்பனுக்கு காணிக்கையாக்குகிறான். இதன் காரணமாக ஜென்ம சாபல்யம் பெற்ற ஆனந்தம் அடைகிறான்.
இதுதான் இருமுடியின் ரகசியமாக இருக்கிறது. இன்னும் ஒரு புதுமையான தகவலுடன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு கேட்கணும்னா ஆன்மீகம் டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள்.